ஆசலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உள்ள துஆக்களை ஓதினால் கஷ்டங்கள் தீரும். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹூ அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். 1. கஷ்டம் வந்தபோது ஓத வேண்டிய துஆ. அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் வஅஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் லா இலாஹ இல்லா அன்த. اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لشأني كله لا إله إلا أنت. அர்த்தம்: அல்லாஹ், உமது அருளையே நான் நாடுகிறேன். எனது காரியங்களில் எல்லாவற்றையும் சீராகிவிடச் செய். ஓர் கணம் கூட என்னை எனது ஆளாக விட்டுவிடாதே. நீயே ஒரே இறைவன். 2. துயரமும் கவலையும் போக்க வேண்டிய துஆ. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن. الله, கவலை, துயரம், சோம்பல், பலவீனம், பயம், கஞ்சத்தனம், கடன் சுமை, மனிதர்களின் துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து உம்மிடம் புகலிடம் கேட்கிறேன். 3 மிகுந்த துயர நேரங்களில் நபி கூறிய துஆ. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அர்த்தம்: எனக்கு போதுமானவர் அல்லாஹ். அவரைத் தவிர வழிபடத்தக்கவர் யாருமில்லை. அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் மகத்தான அரியாசனத்தின் இறைவன். இதை 7 முறை ஓதுவது நபி அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். 4. பொறுமையும் நிம்மதியும் பெறுவதற்கான துஆம். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி மஸ்ஸானியா அத் துர்ரு வ அன்த அரஹம்ரு ரஹிமின். அர்த்தம்: என் இறைவனே, எனக்கு துன்பம் பட்டிருக்கிறது. நீயே அருளாளர்களில் மிக அருளாளர். இது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய துஆ. 5. நிம்மதியும் வழிகாட்டலும் கேட்கும் துஆ. அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக. அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக. அர்த்தம்: அல்லாஹ், உமது ஹலால் வழியே எனக்கு தேவையை நிறைவு செய்துவிடு. ஹராம் வழியை விலக்கிவிடு. உமது அருளால் வேறு யாரிடமிருந்தும் தேவையற்றவனாகி விடச் செய். சிறப்பு குறிப்புகள். இத்துஆக்களை மனமாற ஓத வேண்டும். நமாஸ் முடிந்ததும் இரவில் சிரமமான நேரங்களில் இதை கூறுவது சிறந்தது. சபர், பொறுமை மற்றும் தவக்குல் அல்லாஹ் மேல் நம்பிக்கை மிக முக்கியம்.